காரணமாக அசம்புகிறோம். இதுபோல அன்னைக்கு இப்படி எல்லா காரியங்களையும் ஏற்படுகிறது என்றால் இந்த என்ன எடுக்கிறா அப்படி பிரதேசங்களில் நோன்புடைய காலம் 18 மணி நேரம். 18 மணி நேரம் நோன்பு வைக்க வேண்டும். இப்படி அவர்கள் நோன்பு வைக்கும் காலம் எல்லாம் நம்முடைய ஊரில் 13 மணி நேரம் அல்லது 14 மணி நேரம் இவை வணக்கமாக்கப்படுகிறது. தொடுகை 5-10 நிமிடத்திலே முடித்து விடுகிறது. நோன்பு ஒரு 13 மணி நேரத்திலே முடித்து விடுகிறது. ஹஜ் என்பது ஒரு வாரம் 10 நாளைக்குள் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் முடித்து விடுகிறது. ஆனால் ஒரு வணக்கம் இருக்கிறது, அது திருமணம். இந்த திருமணத்தை இஸ்லாம் ஒரு இபாதத் என்று சொல்கிறோம், வணக்கம் என்று சொல்கிறோம். உலகத்தில் எந்த சமுதாயம் தங்களுடைய மார்க்கத்தினுடைய திருமணமாக அவை சொல்லவில்லை. இந்து சமுதாயம், கிறிஸ்துவ சமுதாயம், பௌத்த சமுதாயம், அந்த சம்சாரமா போல ஒரு 10 நாட்களில் முடிந்து கொள்வதை அல்ல. இந்த வணக்கம் திருமணத்தின் இந்த வணக்கம் இங்கே உட்கார்ந்து சபையில் உட்கார்ந்து ஒரு சமீபத்திற்காக நான் இந்த பெண்ணினுடைய வாழ்க்கை துணைவியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது அது அப்பொழுது தொடங்கின இந்த வணக்கம். எப்பொழுது ஒரு மன்னரைக்கு செல்வதற்கு முன்னால் சக்கரானுடைய நேரத்தை சந்திப்பாரோ அவர்களாக நாங்கள் ஊட்டி வளர்ப்போம், அவர்களை எதிர்காலத்திலே மிகச்சிறந்த நல்லொழுக்கமுடையவர்களாக ஆக்கி வைப்போம் என்று சொல்லி அதே நியத்தில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். ஆனால் இது வணக்கமாக்கப்படுகிறது, நீண்ட வணக்கமாக்கப்படுகிறது. அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்காக செலவழிக்கும் போது வணக்கமாக்கப்படுகிறது. தன்னுடைய உழைத்து சேர்க்கின்ற இந்த பொருளாதாரத்தை தன்னுடைய குடும்பத்துக்கு அவர்கள் செலவிக்கின்ற பொழுது வணக்கமாக்கப்படுகிறது. அது ஆகுமான வழியில் தேடி திரட்டிய செல்வத்தை ஆகுமான வழியிலே செய்யக்கூடிய அந்த செலவும் வணக்கமாக்கப்படுகிறது. தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு ஒருவர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பொருளாதாரங்களை சேர்த்து தன்னுடைய தாய் தந்தையருடைய கைகளிலே அந்த பொருளாதாரத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அது லட்சமாகட்டும் கோடியாகட்டும் அல்லாஹ் அதை பற்றி கேள்வி கேட்பதே இல்லை. காரணம், தன்னுடைய பெற்றோர்களை மதிக்கிறார்கள். மதித்து அதன்படி செலவழிப்பதற்கு பெற்றோர்களுக்கு உரிமை கொடுத்துள்ளார். இந்த உழைத்து சேர்த்து மகனாருடைய இந்த சொந்த பந்தங்களிடத்திலே அல்லாஹ் இதற்காக கேள்வி கேட்கப்படுகிறார். ஆனால் உலகில் சேர்க்கின்ற எல்லா செல்வங்களுக்கும் இறைவனுக்கு முன்னாலே பதிலளித்தாக வேண்டும். ஆனால் தன்னை பெற்ற தாய் தந்தை இருவருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த செல்வங்களுக்காக அல்லாஹ் கேள்வி கேட்பதில்லை. ஆனால் அந்த செல்வங்களை பெற்றுக்கொண்ட இந்த பெற்றோர்கள் அதை நீதியான முறையில் நேர்மையான முறையில் தங்களுடைய குடும்பத்திற்காக அல்லது இன்னபிற தேவைகளுக்காக அவர்கள் மார்க்க செயல்பாடுகளுக்காக அவர்கள் செலவழிப்பார்கள். ஆனால் சரி, பிள்ளைகள் நன்றி கொடுக்கிறார்கள், லட்சம் லட்சமாக கோடி கோடியாக என்றால் அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட பெற்றோர்களாகிய தாயும் தந்தையும் வீணான வகையில் அந்த பொருளாதாரத்தை செலவழிப்பார்கள். ஆனால் அதற்காக அவர்கள் கேள்விகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள். நாளை மறுமையிலே
4 விதமான கேள்விகளை எந்த மனிதனும் சந்திக்காத வகையில் மஹ்ஷர் மைதானத்தில் அவருடைய பாதம் நிலை உயராது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். முதலாவது, உன்னுடைய ஆயுட்காலத்தில் நீ எந்த வழியில் கிடைத்தாய்? இரண்டாவது, உன்னுடைய இளமை பருவத்தில் நீ எந்த வழியில் கழித்தாய்? மூன்றாவது, நீ தேடி திரட்டிய செல்வங்களை எந்த வகையில் சேகரித்தாய்? நான்காவதாக, நீ தேடி திரட்டிய அந்த செல்வங்களை எந்த வகையில் செலவழித்தாய்? இந்த 4 கேள்விகளுக்கும் நீ முறையாக பதில் சொல்லாத வகையில் மஹ்ஷர் மைதானத்தில் அந்த கோடான கோடி மக்களுடைய மனித திரள்களுக்கு மத்தியில் என்னுடைய கால்களை அப்புறப்படுத்தப்பட முடியாத அளவுக்கு அங்கே பிரம்மாண்டமான அந்த நியாய தீர்ப்பு நாளுடைய மாலிக் யௌமித்தீன் நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அந்த ரஹ்மானுடைய முன்னாலே நாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். உலகத்திலே நாட்டார்கள் இருக்கிறார்கள், மத்தியஸ்தக்காரர்கள் இருக்கிறார்கள், பொது சபைகள் இருக்கின்றன, இங்கே லஞ்ச லாவணியங்கள் விளையாடி கொண்டிருக்கின்றன, காவல்துறை இருக்கிறது, ராணுவம் இருக்கிறது. அதுக்கு கையூட்டுகளை கொடுத்து விட்டு கொலையாளிகள் கூட தப்பித்துக் கொள்கிறார்கள், குற்றம் இழைத்தவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். காரணம், இங்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய அடாவடித்தனங்களால் பல்வேறு விதமான கேவலமான நடவடிக்கை. அதை நாம் முறையாக அதை வருவித்து அதை ஆகுமான வகையில் செலவழித்து அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல கடமைப்பட்டதை போல நாம் பெறுகின்ற இந்த பிள்ளை செல்வங்களையும் நாம் முறையாக வளர்த்தெடுக்க வேண்டும். அதற்கான பரிபக்குவமான சூழ்நிலையை இந்த பெற்றோர்கள் உருவாக்க வேண்டும். இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை, எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பெற்றெடுத்து விடுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய கல்வியின் விஷயத்தில் அவர்கள் பொடுபோக்காக இருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கிறோம். காரணம், முறையாக கொடுக்கின்ற கல்விகள் நிலையங்கள் நம்முடைய ஊரில் இருக்கின்றன, பல இடங்களில் இருக்கின்றன. இந்த கல்வி கூடங்களிலே அதற்கு முதற்படியாக இருப்பது நம்முடைய மதர்சாக்கள், தீனியத் வகுப்புகள். இந்த மதர்சாக்களில் அடித்தளத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஓத வைத்துவிட்டு முறையான கல்வி அவர்களுக்கு கொடுத்துவிட்டு அதற்கு பின்னாலே வரக்கூடிய பள்ளி படிப்புகளிலே கல்லூரிகளிலே நம்முடைய பிள்ளை செல்வங்களை நல்ல முறையிலே வளர்த்தெடுத்தால் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் மீண்டும் நமக்கு நன்மையாக ஆக்கப்படுகின்றன. நாம் இன்றைக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா மனிதர்களும் இறக்கக்கூடியவர்களே என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். இறப்பை விட்டு தவித்து கொள்வதற்கு எந்த மனிதனுக்கும் சக்தி இல்லை, மன்னாரி மன்னனுக்கும் சக்தி இல்லை. எல்லோரும் ஒரு நாள் மன்னாரி விடுவார். இந்த இறக்கின்ற மனிதன் சக்கராத்துடைய நிலையை அடைந்து விட்ட பிறகு மீண்டும் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியும் என்றால் முடியாது. ஒரு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அவன் ஆளாகி விடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் மரணத்துடைய படுகொலை சந்திப்பதற்கு முன்பாக உங்களுடைய மரண நேரத்தில் உங்களுக்கு அந்த சக்கராத்தை பிரிந்து விட்டால் அதற்கு பின்னாலே ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியாது. ஆனாலும் கூட நீங்கள் மரணித்த பின்னாலும் உங்களுக்கு சில நன்மைகள் உண்டு. அந்த நன்மைகளுக்காக நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, மரணித்ததற்கு பின்னாலே என்ன நன்மை? சத்திய சஹாபா பெருமக்கள் கேட்டார். நீங்கள் பெற்றெடுத்திருக்கக்கூடிய சாலிகான பிள்ளை செல்வங்கள் அவர்களை ஒழுக்க நிலையோடு மாண்புகளோடு நீங்கள் வளர்த்தெடுத்திருந்தால் அவர்கள் செய்கின்ற எல்லா நல்லறங்களும் உங்களுக்கு வந்து சேரும், அவர்களுடைய துஆக்கள் உங்களை வந்து சேரும். அதன் காரணமாக நீங்கள் மன்னரைக்கு சென்றாலும் நன்மைகள் தொடரும் என்று சொன்னார்கள். அதை 3 காரியம் தான். தங்களுடைய சந்ததிகள் கேட்கக்கூடிய சாலிகான பிள்ளைகளுடைய துஆக்கள் மன்னரைக்கு வரும், மரணித்த பின்னாலும் வரும். அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் நல்ல கல்வி, நீங்கள் எந்த நல்ல கல்வியை மக்களுக்கு போதிக்கிறீர்களோ, நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, பக்கத்து வீட்டு பிள்ளைகள், ஊர் பிள்ளைகள், மொஹல்லா பிள்ளைகள், அடுத்த ஊர் பிள்ளைகள், இவர்களுக்காக ஒரு நல்ல கல்வியை நீங்கள் அவர்கள் போதித்து விட்டால், அவர்கள் அந்த கல்வியின் மூலமாக அமல் செய்ய தொடங்கிவிட்டால், அவர்கள் செய்கின்ற அந்த நல்லறங்களும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். எப்பொழுது மன்னரைக்கு போய்
அந்த மண்ணறையை மூடிவிட்டு எல்லோரும் துவா ஓதிவிட்டு வெளியே வருகிறோமே, அதற்கு பின்னாலும் வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இது இரண்டாவது. இன்னொன்று சொன்னார்கள், மூன்றாவதாக சொன்னார்கள் சதக்கத்துல் ஜாரியா, அதாவது நிலையான தர்மம் என்று சொன்னார்கள். என்ன நிலையான தர்மம்? ஒரு மஸ்ஜிதை கட்டுவது, ஒரு மதரசாவை உருவாக்குவது, நல்ல இஸ்லாமிய நிறுவனங்களை நிர்வகிப்பது, அல்லது வீதிகளிலே மக்கள் இளைப்பாறுவதற்காக, வீதிகளிலே அங்கே நிழல் தருவதற்காக மரச்செடி கொடிகளை நட்டு வைப்பது, இவைகள் மூலமாக நீங்கள் நிலையான தர்மங்களின் மூலமாக நீங்கள் மரணித்துல் ஜாரியா, நிலையான தர்மம் என்று சொன்னார். எனவே அந்த நிலையான தர்மங்களை எந்த அளவுக்குன்னா, நாம் நடந்து செல்கின்ற பாதையிலே ஒரே ஒரு மரம், ஒரு சின்ன கன்று, அதை ஊண்டி வைத்து விடுகிறோம். அது தானாக மழையின் காரணமாக அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஊற்றுகளின் காரணமாக அது வளர்ந்து வளர்ந்து பெருமரமாகி விருட்சமாகி அந்த விருட்சத்தில் வழிப்போக்கர்கள் வந்து தங்கிக் கொண்டு செல்கிறார்கள். அப்படி தங்குகின்றவர்களுக்கு அந்த நிழல் கொடுக்கிறது. அதன் காரணமாகவும் உங்களுக்கு நன்மை எழுதப்படும் சொன்னார். அது மட்டுமல்ல, அந்த பறவை இனங்களில் சிறு சிறு பூச்சிகள் கூடவே கூட மரத்திலே ஏறி அங்கு இருக்கக்கூடிய பழங்களை சுவைத்தால் பறவை இனங்கள் நீங்கள் நட்ட அந்த மரம் விருட்சமாக பருபலட்சமாக வளர்ந்து அதிலே பழ தானியங்கள் அங்கே பூத்து குலுங்குகின்ற பொழுது அந்த பழ வர்க்கங்களை பயிர் பட்சிகள் அந்த பறவை இனங்கள் தின்றால் அதுவும் நன்மையாக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். என்றைக்கோ ஒரு நாள் ஒரு கன்றை நாம் ஊண்டினோம், அது கிளையாகி மரமாகி விருட்சமாகி அது படர்ந்து மக்களுக்கு நிழல் தரக்கூடிய இடமாக மாறி இருக்கிறது. அப்படி நிழல் தந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நிழலை யார் யார் அனுபவிக்கிறார்களோ, பாதசாரிகளாக சென்று கொண்டிருப்பவர்கள் அந்த நிலை ஓரத்திலே தங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த நிழலும் நன்மையாக்கப்படுகிறது. எவ்வளவு அற்புதமான மார்க்கம்! எந்த மார்க்கத்திலும் சொல்லப்படாத அதி அற்புதமான கருத்துகள் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் செய்யக்கூடிய இந்த நல்ல தருணங்களில் நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கிக் கொள்வதோடு நாம் வளர்த்திருக்கக்கூடிய நம்ம பிஞ்சி குழந்தைகளை பள்ளிக்கூடங்களில் சேர்க்கின்ற பொழுது இது ஷரியத்துக்கு உட்பட்ட பள்ளிக்கூடமா கல்லூரியா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திலே சேர்த்து விடுகிறார்கள். அங்கே அதிகாலையிலே அந்த வணக்க வகுப்பு என்று, அதாவது பிரேயர், பிரார்த்தனை கூடம் என்று வைக்கிறார்கள். அந்த பிரார்த்தனை கூடத்திலே பல்வேறு சமயங்கள் இந்து சமுதாயம், கிறிஸ்துவ சமுதாயத்துடைய சிலைகள்லாம் வைக்கப்பட்டிருக்கும். அங்கிருந்து நம்முடைய பிள்ளைகள் அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸோடு அங்கே நின்று கொண்டிருப்பார்கள். ஓ மை லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், கிவ் அஸ் கிரேஸ், கிவ் அஸ் நாலேஜ், இப்படியாக பிரார்த்தனை செய்ய தூண்டுகிறார். இந்த குழந்தைகளும் அங்கே கையேந்தி கொண்டு அந்த பிரார்த்தனை செய்கிறார்கள். சிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிலைகளுக்கு முன்னால் இருந்து கொண்டு கடவுளை எங்களுக்கு கல்வி ஞானத்தை வழங்கு என்று கேட்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இன்னும் சொல்ல போனால் தமிழ் கல்வியில் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இஸ்லாமியத்திற்கு 100% விரோதமான கொள்கை. அன்னையும் பிதாவும் தாயும் தந்தை எப்படி முதல்வர் கடவுளாக முடியும்? இதை நம்மை அறியாமலே அந்த குழந்தைகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. நாம் சிறு வயதிலே படித்திருக்கிறோம். நம்முடைய தாயும் தந்தையும் எந்த காலத்திலும் கடவுளாக முடியாது. எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ் ஒருவனை தவிர நாம் வணங்கிப்படுவதற்குரிய நாயன் இல்லை என்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சாட்சியம் சொல்லியிருக்கிறோம். இப்படி சொல்லிவிட்டு நம்முடைய நாவால் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் இதை ஏதோ படிப்பதற்காக சொல்கிறோம், பரீட்சை தேர்வில் எழுதுவதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பின்னாலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லிவிட வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏதோ கட்டாய கல்வியின் காரணமாக நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் எல்லாரும் எங்க படிக்க வைக்கிறோம். இஸ்லாமிய கல்விக்கூடங்கள் இருக்கின்றன, இமாம் ஷாஃபி ஸ்கூல் இருக்கின்றன, இன்னும் காதல் மைதீன் கல்லூரி இருக்கிறது, பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. இங்கு படிப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருந்தாலும் கூட இல்லை, என்னுடைய பிள்ளை பக்கத்து ஊர்களுக்கு சென்று பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, தஞ்சாவூர், சென்னைக்கு சென்றுதான் படிக்க வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தால் அவர்கள் இந்த நிர்பந்தமான நூல்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள்.
இந்த சூழ்நிலை தள்ளப்படுகின்ற பொழுதுதான் அன்னையும் பிதாவும் முன்னறிந்தையும் தாயும் தந்தையும் என்னுடைய முதல் கடவுள் என்று சொல்கிறார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒருவனை தவிர யாருக்கு முன்னாலே சிரம் சாய்க்க மாட்டோம் என்பதுதான் நம்முடைய இஸ்லாமின் அடிப்படை. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று நாம் சொல்லிக் கொண்டுதான் வளர்ந்திருக்கிறோம். இதே கலிமாவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதே கலிமாவோடு மரணிக்க வேண்டும். இந்த மரண நேரத்தில் யாருடைய நாவில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று வந்து விடுகிறதோ அவர் நிச்சயமாக சொர்க்கம் சென்று விடுவார் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சொர்க்கம் செல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் ஒழுக்க சீலராக வளர்க்க வேண்டும். அதே நேரத்திலே நாம் இன்றைக்கு நல்ல மஜ்லிஸிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். திருமண மஜ்லிஸ் நிகழ்ச்சி. இந்த திருமண நிகழ்ச்சியில் நாம் ஒன்று கூடக்கூடிய அந்த இளம் தம்பதிகள் அவர்களும் கூட ஒரு நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோமே, இளைஞர்கள் இருக்கிறார்கள், சிறியவர்கள் இருக்கிறார்கள், பலதரப்பட்ட வயதானவர்கள் இருக்கிறார்கள். அதாவது முன்னாள் மணமக்கள் இருக்கிறார்கள், இந்நாள் மணமக்கள் இப்பொழுது வர இருக்கிறார்கள், நாளைய மணமக்கள் சிந்திச்சதாக இருக்கிறார்கள். இப்படி பலதரப்பட்ட மனிதர்களை இங்கே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் என்னாலும் ஒரு நாள் அவருடைய வாழ்க்கை தரம் உயர்கின்ற பொழுது மணமக்களாக மீண்டும் வருவார்கள். இந்த நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயத்துக்கு வேண்டிய எல்லா விதமான கருத்துக்களையும் சொல்லி சென்றிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ் போற்றி போகிறார், பாராட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே எல்லாவற்றிற்கும் முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த மணமக்களை வாழ்த்துகின்றதற்காக சொன்னார்கள், பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்று வாழ்த்தினார்கள். அப்படி வாழ்த்துவதோடு அல்லாமல் அந்த மணமக்கள் இல்லறத்திலே சேர்கின்ற போது கூட நீங்கள் இறை நினைப்போடு அந்த நீயத்தோடு, நான் இன்றைக்கு கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் இணைகின்ற பொழுது ஏற்படுகின்ற இணைப்பின் காரணமாக ஜனிக்கின்ற அந்த பிள்ளையை விந்து அது காரணமாக குழந்தை செல்வம் உருவானால் நிச்சயமாக என்னுடைய குழந்தைகளை நாளை நல்ல பல பணிகளை செய்யக்கூடிய, சமுதாயத்துக்கு சிறந்த சேவை செய்யக்கூடிய செம்மலர்களாக ஆக்கி வைப்பேன். என்னுடைய பிள்ளைகளை, எங்களுடைய வயிற்றிலிருந்து உருவாகக்கூடிய இந்த சின்ன சிறார்களை, இந்த மனத செல்வங்களை எல்லாம் நாளை இந்த சமுதாயத்திற்கு நல்லூழியம் செய்யக்கூடிய நன்மக்களாக நான் ஆக்கி வைப்பேன் என்று யார் யார் நியத்து வைத்துக் கொள்கிறார்களோ, அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான வ ஜன்னிபு ஷைத்தான மா ரஸக்தனா, இந்த துஆவை ஓதிக்கொள்ளும்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். கணவனும் மனைவியும் இணைகிறார்கள். இணைகின்ற பொழுது ஒரு துஆ, எந்த சமுதாயத்திலும் எந்த வேத புத்தகத்திலும் எங்கும் சொல்லப்படாத, எந்த என்சைக்ளோபீடியா மீடியாவிலும் சொல்லப்படாத அதி அற்புதமான தத்துவங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மணமக்கள் இணைகிற நேரம் இன்பகரமான நேரம். அந்த இன்பகரமான நேரத்தில் அல்லாஹ்வ ஜன்னிபுன ஷைத்தான வ ஜன்னிபு ஷைத்தான மா ரஸக்தனா, அல்லாஹ்வே நாங்கள் இணைகிறோம், இப்பொழுது எங்களுடைய இணைப்பில் ஷைத்தானுக்கு பங்கை வைத்து விடாதே, எங்களுடைய வயிறுகளில் இந்த சாலிகான குழந்தைகளை எங்களுக்கு உருவாக்கி தருவாயா, நாளை இந்த சமுதாயத்துக்கு தேவையான நல்ல பல சேவைகளை செய்யக்கூடிய சமுதாய செல்வங்களை நீ இங்கே உருவாக்கி தருவாயாக என்று எந்த மனிதர்கள் அங்கே கேட்கிறார்கள், துஆ கேட்கிறார்களோ அவர்கள் மூலமாக அவருடைய வயிறுகளிலே அருமையான இஸ்லாமிய சிந்தனைகளை தாங்கி இருக்கக்கூடிய அருமை செல்வங்கள் அங்கிருந்து உற்பத்தியாகும். அந்த அளவுக்கு அருமையான நல்ல செல்வர்களை பெற்றெடுத்து இந்த சமுதாயத்திற்கு வாரி வழங்கக்கூடிய பெருமக்களாக வாழ வேண்டும். இதுதான் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிறப்புக்கும் இறப்புக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய, நடந்து கொண்டிருக்கக்கூடிய கால சூழ்நிலையிலும் அவர்கள் தங்களுடைய வணக்கங்களை செம்மையாக்கிக் கொள்வதற்குத்தான் இன்னமலாமால் பின்னியாத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய எண்ணங்களை நாம் ஓர்மையாக்கிக் கொண்டு நல்ல நீயத்தோடு நல்ல எண்ணத்தோடு நமக்காக அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருட்படை எல்லாம் அவருடைய நல்ல பாதையிலே நாங்கள் செலவழிப்போம் இருக்கக்கூடிய எண்ணத்தோடு
Sabina மறந்தும் Sabina தங்கச்சி மறந்தும் நிகழ்வாக என்பது அல்லாஹ் தனது ஏற்ற தம்பதிகளின் வாழ்க்கையில் கண்ணியத்தை கொண்டு கொடுத்திருவார். الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالعدو والآصال ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقد قال نبينا صلى الله عليه وسلم تناكحوا وتوعدوا وتكاثروا فإني أباهيكم الأمم يوم القيامة ولو بالسكت وقال أيضا صلى الله عليه وسلم النكاح من سنتي ومن رغب عن سنتي فليس مني فأقول قولي هذا وأستغفر الله العليم لي ولكم وأستغفر عني وعنكم وعن جميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم.
استغفر الله العظيم استغفر الله العظيم استغفر الله العظيم من كل ذنب وخطيئة وأتوب إليه وأسأله التوبة بسم الله والحمد لله الصلاة والسلام على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. وزميلك على ما أمر الله تعالى بإمساك بمعروف والتسليم بإحسان. أنكحتك سالمة بنت نور الحق بصداق مبلوغ 36 غرام من الذهب وكيل عن أبيها بشهادة من شهد في هذا المجلس الكريم. قبلت نكاحها وتزويجها بالصداق ورضيت به وبها. ஜனாப் நூருல் ஹக் அவருடைய மகள் சாலிமா என்ற பெண்ணை 36 கிராம் தங்கமகருக்கு அந்த பெண்ணுடைய தகப்பனாருக்கு வக்கீலாக இருந்து உங்களுக்கு நிக்காஹ் செய்து சேர்த்து தந்தேன். சொல்லப்பட்ட 36 கிராம் தங்கமகருக்கு சாலிமா என்ற பெண்ணை என்னுடைய மனைவியாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன், பொருந்திக் கொண்டேன். ஜனாப் நூருல் ஹக் அவருடைய மகள் சாலிமா என்ற பெண்ணை 36 கிராம் தங்கமகருக்கு அந்த பெண்ணுடைய தகப்பனாருக்கு வக்கீலாக இருந்து இங்கு குழுமியிருக்கும் சபையின் சாட்சியாளர்களுக்கு நிக்காஹ் செய்து சேர்த்து தந்தேன். சொல்லப்பட்ட 36 கிராம் தங்கமகருக்கு சாலிமா என்ற பெண்ணை என்னுடைய மனைவியாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன், பொருந்திக் கொண்டேன். بارك الله لك وبارك عليك وجمع بينكما في خير. استغفر الله العظيم استغفر الله العظيم استغفر الله العظيم من كل ذنب وخطيئة وأتوب إليه وأسأله التوبة. بسم الله والحمد لله والصلاة والسلام على سيدنا محمد بن عبد الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. وزوجك على ما أمر الله تعالى به من إمساك بمعروف أو تسريح بإحسان. أنكحتك مفلحة بنت نجم الدين بصداق مبلغه 28 غراما من الذهب وكيلا عن أبيها بشهود حضور المجلس الكريم. قبلت نكاحها وتزويجها بهذا الصداق المذكور ورضيت به وبها. ஜனாப் நஜ்முத்தீன் அவர்களுடைய மகனார் முஃப்லிஹா என்ற பெண்ணை 28 கிராம் தங்க மகருக்கு அந்த பெண்ணுடைய தகப்பனாருக்கு நான் வக்கீலாக இருந்து சங்கைக்குரிய இந்த சபையோர்கள் சாட்சியாக உங்களுக்கு நிக்காஹ் செய்து சேர்த்து தந்தேன். இப்பொழுது சொல்லப்பட்ட 28 கிராம் தங்க மகருக்கு நீங்கள் நிக்காஹ் செய்து சேர்த்து தந்த அந்த பெண்ணை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு கபூல் செய்து ஜனாப் நஜ்முத்தீன் அவர்களுடைய மகளார் முஃப்லிஹா என்ற பெண்ணை 28 கிராம் தங்க மகருக்கு அந்த பெண்ணுடைய தகப்பனார் இடத்திலே அனுமதி பெற்று இந்த சபையோர்கள் முன்னிலையிலே உங்களுக்கு நிக்காஹ் என்னும் ஒப்பந்தம் செய்து சேர்த்து தந்து இப்பொழுது சொல்லப்பட்ட 28 கிராம் தங்க மகருக்கு நீங்கள் நிக்காஹ் செய்து சேர்த்து தந்த முஃப்லிஹா என்ற பெண்ணை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு பொருந்திக் கொண்டு கேட்டுக்கொண்டு بارك الله عليكم وجمع بينكم في خير. الفاتحة. زغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم إنا نعوذ بك من الجذام والجنون والبرص وسيء الأسقام
ربنا رب ارحمنا كما ربياني صغيرا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار يا رب بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم. டிடி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனை அமுக்கிடுங்க.